அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் டைம் பிரதான செய்திகளோடு சக்தி டிவி குளோபலோடாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெஃப்ரி பிரதாசன். வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேத்திலே. இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் டைம் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடாக இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை போலீஸ் பிரிவில் பூஜித் யுகம் ஆரம்பம். கமுதாவு திட்டத்தின் 2வது மாதிரி கிராமம் மக்களிடம் கையளிப்பு. மேதின கூட்டங்கள் தொடர்பில் அரசியல் மேடைகளில் சூடான கருத்துக்கள். அரசியல் தீர்வு மற்றும் அரசியல் யாப்புக்கான கொள்கை வரைவு வடமாகாண சபையில் ஏகமனதாக நிறைவேற்றம். இனி உள்நாட்டுச் செய்திகள். இலங்கைக்கான 5 புதிய தூதுவர்களும் 2 உயர்ஸ்தானிகர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கி வைத்துள்ளார். புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகளுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று நண்பகல் வழங்கி வைத்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நியமன கடிதங்களை வழங்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. உருகுவே, துர்க்மெனிஸ்தான், ஹங்கேரி, ஸ்லோவேனியா மற்றும் மாலி ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கான புதிய தூதுவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மலேசியா மற்றும் மாரிஷியஸ் ராஜ்யம் ஆகியவற்றிற்கான புதிய உயர்ஸ்தானிகர்களுக்கும் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் தீர்வு மற்றும் அரசியல் யாப்புக்கான கொள்கை வரைவு வடமாகாண சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. வடமாகாண சபை தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இன்றைய அமர்வுகள் ஆரம்பமாகின. வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் விவாதம் மீதான முதலாவது உரையை நிகழ்த்தினார். தினேஷ் குணவர்தன அவர்கள் கூறிய ஒரு கூற்றுக்கு சிங்களத்திலும் தமிழிலும் பதில் அளித்திருந்தேன். சமஷ்டி என்ற கருத்தை ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு கருத்தாக அவர் கூறியமையினால் அவருக்கு சமஷ்டி என்பதற்கான ஒரு சிறிய உதாரணத்தை கொடுத்திருந்தேன். அவரின் தந்தை திரு பிலிப் குணவர்தனவை நான் தெரிந்திருந்தேன். திரு பிலிப் குணவர்தனவின் பாரம்பரிய வீட்டில் இந்திக, தினேஷ் போன்ற பிள்ளைகள் வளர்ந்து வந்திருப்பார்கள். அவர்கள் திருமணம் செய்த பின்னரும் அதே பாரம்பரிய வீட்டில் இருப்பது சரியில்லை என்று குறித்த பாரம்பரிய வீட்டுக்காணியில் தனி வீடுகள் கட்டி கொடுத்து சகோதரர்களில் ஒருவரான திரு தினேஷ் அவர்களை தமது குடும்பத்துடன் அங்கொரு வீட்டில் குடியேற விடுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதனை பிரிந்து செல்வதாக எவரும் சொல்ல மாட்டார்கள். ஒரே பாரம்பரிய வீட்டில் தாய் தந்தையருடன் பிள்ளைகள் சுதந்திரமாய் வாழ்வதை எவரும் வரவேற்பார்களே ஒழிய அதை பிரிவினை என்று கூற மாட்டார்கள். சமஷ்டியும் அவ்வாறுதான். நாட்டை பிரிக்காது நாம் தனித்து வாழும் அதே நேரம் சகல மக்களுடனும் சேர்ந்து வாழ நாம் ஆசைப்படுகின்றோம். இந்தியாவின் அனுசரணையினால் வடமாகாண சபை என்று ஒன்று கிடைத்தாலும் எம்மை செவ்வனே ஆள சட்டம் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். இதுல என்ன இருக்குது, என்ன சொல்ல போறோம்ன்றதை நாங்களே முடிவு செய்ய முதல் தெற்கிலே இதற்கு எதிர்ப்பான எதிரலைகள் கிளம்ப ஆரம்பித்து விட்டன. இதுதான் தமிழர்களின் வரலாறாக இருந்திருக்கின்றது. அரசியல் யாப்பு என்பது மனிதர்களால் ஆக்கப்படும் ஒன்று. தமிழ் மக்களாகிய எங்களது கோரிக்கை வடக்கு கிழக்கு இணைந்த தாயக பூமி ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதைத்தான் கேட்கின்றது, தமிழ் மக்களும் அதைத்தான் கேட்கின்றார்கள். இது இந்த இப்ப தயாரிக்கிற அரசியல் யாப்பை நாங்கள் தயாரிக்கவில்லை, எங்களது அபிலாசைகளை தயாரிக்கின்றோம். முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை முஸ்லீம் தலைவர்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். இன்று எங்களுக்கு என்ன தேவை என்பதை வேறு எங்கள் தலைவர்கள் இல்லாமல் வேறு ஒருவர் தீர்மானிக்கின்ற பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஆனால் நாங்கள் தமிழ் பேசுகின்ற இனம் எங்களுடைய பிரச்சனை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் இலங்கையிலே வாழுகிற தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய மக்களுடைய மலைய தமிழ் மக்களுடைய விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். கௌரவ இலங்கை நாட்டின் எதிர்கட்சி தலைவர் நேரடியாக இங்கே வழங்கவும் எங்களுடைய முன்மொழிவுகள் அவர்களுடைய கௌரவ பிரதம மந்திரி, சபாநாயகர், ஜனாதிபதி அவர்கள் நேரம் தரும் வகையில் நாங்கள் கோரிக்கை விடுத்து அவர்கள் அதற்கான வாய்ப்பு அளித்தால் அவர்கள் நேரடியாக எங்களுடைய முன்மொழிவை கையளிப்போம். இந்த மாநிலம் என்று சொல்லுறது தனியே வடக்கு கிழக்கு என்று நாங்கள் எதையும் கோரவும் இல்லை. முதலமைச்சர் பிரிவினை கேட்கிறார், நாட்டை பிரிக்கிற கேட்கிறார் என்றதெல்லாம் பொருத்தமில்லை. இது முழு நாட்டுக்கு மாறுது. தனிய வடக்கு கிழக்குக்கான அதிகார பகிர்வு நாங்கள் கேட்கவில்லை, மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் தான் இங்கே நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் பிரிவினையை கோரியவர்கள் என்ற முறையில் அதிகார பகிர்வும் பிரிவினையும் ஒன்றன் மீது மற்றது மேற்பொருந்தியதாக இருக்கின்றது. அதிகார பகிர்வை கேட்கின்ற பொழுது அது பிரிவினையாக வியாக்கியானப்படுத்தப்படுகின்றது. பிரிவினையை கேட்கின்ற பொழுது அது பயங்கரவாதமாக சித்தரிக்கப்படுகின்றது. ஆகையினால் நாங்கள் சந்தேகங்களுடன் வாழுகின்ற இரண்டு பெரிய இனங்கள்,
அதிகார பகிர்வோ அல்லது ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய சுய நிர்ணய உரிமைக்கான கோரிக்கையோ பிரிவினைவாதமாக அல்லது ஒரு இனத்தை இன்னும் ஒரு இனம் அடக்கி ஆளுவதாகவோ பிழையாக வியாக்கியானம் செய்யப்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. அதிகார பகிர்வை கேட்டவர்கள் தமிழர்கள் அல்ல. சமஷ்டிக்கான கோரிக்கையை முன்வைத்தவர்களும் தமிழர்கள் அல்ல. இது நாங்கள் கேட்டால் இவர்கள் தந்து விடுவார்கள் என்று அல்ல. எங்களுக்கு என்ன தேவை என்ற அடிப்படையிலே எந்த விதத்திலே இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற அடிப்படையிலே தான் வடக்கு மாகாண சபை சார்பிலே ஆவணத்தை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். இலங்கையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் திட்டம் என்று சொன்னால், தீர்வு திட்டம் என்றால், இந்தியா தலையிட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கீழ் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபை சட்டம் தான் இன்று வரை அமலில் இருக்கிறது. அதுவரை எந்த சிங்கள தலைவர்களுடனும் செய்து கொண்ட உடன்பாடுகளும் நிலைக்கவில்லை. இலங்கை தீவின் அரசியல் யாப்புகளின் வரலாறு இங்கு இன அழிப்பை முன்னெடுப்பதற்காக திணிக்கப்பட்ட அரசியல் யாப்புகளின் தொடர்கதையாகவே இருந்து வருகின்றது. இந்த வகையில் தற்போது நடைபெறும் அரசியல் யாப்பு நாடகமும் தீர்வுகளை மையப்படுத்தாமல் போலி கண்துடைப்புகளையே முன்வைக்க விளைகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்தில் தனது அகக்கண்களை தூய்மையான முறையில் திறந்து சிந்திக்க வேண்டும். இல்லையேல் மீண்டும் ஒரு வரலாற்று கடமை இங்கு நடந்து முடிந்துவிடும். இன்று வரை காணாமற் போன எமது சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த தவறியுள்ள அரசாங்கங்கள் நாங்கள் முன்வைத்த மாதிரி யாப்பையும் மதிக்கப் போவதில்லை, தழுவப் போவதும் இல்லை. இதேவேளை வடமாகாண சபை அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சுகாதார தொண்டர்கள் சிலர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெள்ளிப்பளை மற்றும் உடுவேல் சுகாதார தொண்டர்களாக பணியாற்றியவர்கள் நிரந்தர நியமனம் கோரி வடமாகாண சபை வளாகத்தில் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். சுகாதார தொண்டர்களாக கடமையாற்றிய தமக்கு இப்போது வேலையில்லா பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக நிரந்தர நியமனம் வழங்காவிடினும் அமைய அடிப்படையிலாவது வேலை வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் சுமார் 300 பேர் வரையில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சம்பவ இடத்திற்கு வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களான எம். கே. சிவாஜிலிங்கம், அனந்தி சசிதரன் ஆகியோர் வருகை தந்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். இது சம்பந்தமா பேருந்து முதலமைச்சர் உரிய இடங்களுக்கு கடிதம் அனுப்பினவர். நாங்கள் அந்த 759 பேருக்கும் நாங்கள் இதில் தெல்லிப்பள, வவுனியா, மன்னார் நாங்கள் பிரித்து பார்க்க இயலாது, பார்க்கவும் இல்லை. கொஞ்சம் போடுங்கம்மா, கேட்குற விடுங்க. பின்ன இந்த 759 பேரையும் தான் நாங்கள் பார்க்குறோம். 15 வருஷம் 16 வருஷம் வேலை செய்த ஆக்கள் எல்லாம் இருக்க அவுட் சோர்ஸ் பண்ணி வந்த ஆக்களுக்கு நாங்கள் என்னென்று கொடுக்குறது தெல்லிப்பளையில். ஆனபடியா அப்படி தெல்லிப்பளை கண்டு பிரிவாக தனியாக கொடுக்கலாது. நாங்கள் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கதையெல்லாம் நான் எத்தனை நேரம் சொல்கிறேன், உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன். நாங்கள் கொடுத்தது அப்பொருள் வேறே இல்லை. வடமாகாணத்தில் நிர்மாணிக்கப்படும் 65,000 வீட்டுத்திட்டம் தொடர்பில் மீள்குடியேற்ற சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் இன்று விளக்கம் அளித்தார். வெளிப்புறத்தில் வெப்பத்தின் பார்க்க வீட்டிலே உள்ளுக்கு இருக்கும் வெப்பம் 3 முதல் 5 பாகை சென்ட்ரியல் குறைவாக இருக்கும். இலங்கை அரசாங்கத்துக்கு 30 வருட காலம் ஒரு கேரண்டி கொடுக்கின்றார்கள். அதாவது இந்த வீட்டிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தென்றால் அந்த 30 கால எல்லைக்குள் இந்த வீட்டிலே இருக்கும் அந்த பிரச்சனையை உடனடியாக அவர்கள் செலவழித்து அதை செய்து கொடுப்பார்கள் என்பதை கூற விரும்புகிறேன். அது முக்கியமான ஒரு விடயம். மற்றும் இந்த வீடு 60 அல்லது 70 வருட காலமாக நீடிக்கும் என்பதையும் அவர்கள் உறுதியாக கூறியிருக்கின்றார்கள். அதுக்கு மேலேயும் இருக்கும், 60-70 வருடத்துக்கு மேலேயும் நீடித்திருக்கும் என்பதையும் உறுதியாக அவர்கள் எழுத்து மூலமாக கூறுவார்கள். இப்படியான சலுகைகள் எல்லாம் கொடுக்கும் நாங்கள் இந்த நிர்மாணத்தை முன்வர முன்பு எனக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் அரசியல்வாதிகளின் மூலமாகவும் மற்றும் பலர் மூலமாகவும் தெரிவிக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை நான் அறியேன். இந்த டெண்டருக்கு சலுகைகள் கிடைக்காத மற்றவர்கள் இந்த விடயத்தை செய்து வருகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கண்ணோக்கம். அப்படியாக செய்து எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. வடக்கு கிழக்கில் நிர்மாணிக்கப்பட உள்ள 65,000 வீட்டு திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பிலும் தாம் விரைவில் பதிலளிக்க உள்ளதாகவும் இதன்போது அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் குறிப்பிட்டார். 10 வருஷம் என்று எங்கள் கௌரவ சம்பந்தன ஐயா கூறியிருக்கின்றார்கள். அவரும் அறிந்தவர், அரசியல்வாதி என்ற தலைமையிலே அவருக்கு நான் என்னுடைய கௌரவத்தை செலுத்திக் கொண்டு அவர் கூறியதிலே பிழை இருக்கின்றது என்பதை நான் சமர்ப்பிக்கின்றேன். அதாவது 89,000 பேர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இந்த வீடுகள் வேண்டும் என்று. கௌரவ சுமந்திரன் அவர்கள் என்னை கிழிச்சார் பார்லிமெண்டிலே. மற்றது கௌரவ சம்பந்தன் ஐயாவும் என்று கூறியிருக்கின்றார்கள், ஒரு காகிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அவருக்கும் வேண்டிய நான்
ஒரு மறுமொழியை நான் இன்று அனுப்பப் போகின்றேன். அவருக்கு இன்றைக்கு நாளைக்கு அந்த மறுமொழி கிடைக்கும். இப்படி 65,000 வீடுகளை நாங்கள் கட்டுவதென்றால் கல்லும் மண்ணும் எடுத்தென்றால் மண்ணு யாழ்ப்பாணத்திலே இல்லை, மற்ற கூலியாக்களும் இல்லை. களுத்துறை பல்லைகுட மேல் பிரிவின் பசும்பொன் வீடமைப்பு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றது. கடந்த காலத்தில் இருந்த மலையக அமைச்சர்கள் மாடி வீடு தான் கட்டி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தனி வீடு கட்டி கொடுக்கல. அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க லைத்துல இருக்கல, லைத்து வாழ்க்கை தெரியாது. ஆனா நம்ம அந்த மக்களோட வாழ்ந்து பின்னி பிரிஞ்சனால இந்த மக்களுடைய கஷ்டம் தெரியும். அதனால தான் உடனடியா வந்து இந்த வீடை கட்டி கொடுக்குறேன். நிறைய பேர் இப்ப மீடியா பத்தி பேசுறாங்க. மீடியா பத்த மக்கள் அனத்துல பாதிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அந்த மக்களுக்கு இன்னொரு வீடு கிடைக்கல. பெரிய அநியாயம் வந்து நம்மளும் சொல்றோம் அந்த மக்களுக்கு உடனே கட்டி கொடுக்க சொல்லி பல தடவை சொல்லியிருக்கேன். நானு அதுக்கான பதில அந்த வீடமைப்பு திட்டத்தை முதலாக என்னுடைய அமைச்சர் மூலமா தான் ஆரம்பிச்சோம். போயிட்டு இடத்த அந்த மக்களுக்கு சரியான இடத்தை வாங்கி கொடுத்து. ஆனா திடீர்னு இருந்த அமைச்சர் பௌசி அவர்கள் கேபினட் பத்திரம் போட்டு அவங்க மினிஸ்ட்ரிக்கு எடுத்துக்கிட்டாரு. அதனால அவர் தான் 3 நாள் வீட்டில் மினிஸ்டர். அப்ப அவங்க தான் கட்டி கொடுக்கணும். திரும்பியும் அந்த மக்களுக்கு வீடமைப்பு திட்டத்தை என்னுடைய அமைச்சர் மூலமா கொடுத்திருந்தா நான் இன்னும் ஒரு மாசத்துக்கு வீடு கட்டி கொடுக்க இதா இருக்கிறேன். அதனால களுத்துறை பல்லைகுட பகுதியில் கடந்த 12ஆம் தேதி 10 வீடுகள் தீக்கிரையானமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் மே தின கூட்டத்தின் ஏற்பாடுகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று பத்திரமுலையில் இன்று இடம்பெற்றது. பத்திரமுலையில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்றது. திருலப்பனையில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கே நான் போக உள்ளேன். கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் உங்களுக்கு அழைப்பிதழ் ஒன்றை அனுப்பியுள்ளாரா? அன்று நான் கூறிய பின்னர் தொலைநகல் ஒன்றை அனுப்பியிருந்தனர். தனிப்பட்ட ரீதியில் இதுவரையில் எனக்கு அறிவிக்கவில்லை. மேதின கூட்டத்தில் பங்கு பெற்றாவிடின் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் அல்லவா? அதனை அன்று பார்ப்போம். தற்போதைய நிலையின் பிரகாரம் லட்சக்கணக்கான மக்கள் கிருளப்பனைக்கு வருவார்கள் என நாம் நம்புகின்றோம். பாரிய மேதின கூட்டம் ஒன்றை நாம் நடத்துவோம். 17ஆம் திகதி ஆரம்பித்த மக்கள் போராட்டத்தின் மற்றொரு கட்டத்திற்கு நாம் தயார். தொழிலாளர்கள் பங்கேற்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு துரோகம் இழைக்கும் கூட்டங்களில் பங்கேற்க கூடாது. மக்களுக்காகவே இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அரசாங்கமே பிளவுபட்டு மேதின கூட்டங்களை நடத்துகின்றன. එක රැලියයි තියෙන්නේ අනිත් දෙකම තුනම රජයේ මැයි රැලි දෙකට වෙන ආණ්ඩුව තමයි බෙදලා මේවර මැයි දින පවත්වන්නේ. காலையில் நடத்தப்பட உள்ள மேதின கூட்டம் தொடர்பில் தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பு கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார். ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷயம் கண்டாயமாக கீழே திபுனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த சிலர் மே தின கூட்டத்திற்கு உரிய முறையிலான அழைப்பு தமக்கு விடுக்கப்படவில்லை என கூறுகின்றனர். மே தின கூட்டத்திற்கு வருகை தருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செல்வதற்கு அவர்கள் இணங்கவில்லை. ஏதேனும் காரணம் காட்டி இந்த நிகழ்வில் பங்கு பெற்றக்கூடாது என்றும் விமர்சனங்களை முன்வைக்கவும் அவர்கள் நினைக்கின்றனர். இந்த மே தின கூட்டத்தின் பின்னர் பல ஒழுக்காற்று நடவடிக்கைகள் கட்டாயம் எடுக்கப்படும். பக்ஷே வினய தீந்து தீரன கீபයක් අපිට ගන්න සිද්ධ වෙනවා. மேதின கூட்டம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடையதா அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடையதா? ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே மைரேலிයක් විදියට ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டமாகத்தான் இடம்பெறவுள்ளது. கூட்டமைப்பில் உள்ள சிலர் மே தின கூட்டத்தில் எங்களுடன் கலந்து கொள்வார்கள். අපේ மைரேලට සහභාගී වෙනවා. நீங்கள் சென்று அழைப்பு விடுப்பதற்கு மஹிந்த ராஜபக்ச உங்களுக்கு நேரம் ஒதுக்கி வைத்துள்ளாரா? மஹிந்த ராஜபக்ஷ හිටපු ජනාධිපතිතුමාට முன்னர் இடம்பெற்ற நிகழ்வுகளுக்கு முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அவர் அந்த அழைப்பினை ஏற்றிருந்தார். அவர் சில வேளைகளில் சில நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை என்று எனக்கு அறிவித்திருந்தார். அதேபோன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அவர் அறிவித்துள்ளார். காலியில் இடம்பெறவுள்ள நிகழ்வு தொடர்பில் கலந்து கொள்வதில்லை என்று அவர் உங்களுக்கு அறிவித்துள்ளாரா? இல்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரை முதலில் மேதின கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளதால் அவர் அங்கு செல்வதாக கூறியுள்ளாரே. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ளவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டத்தில் பங்கேற்பார்கள். எனக்கு மற்றொரு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நான் அதனை முதலாவதாக கிடைத்த அழைப்பாக அதனை ஏற்றுக்கொள்வேன் என கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் என்ற ரீதியிலும் அவர் அவ்வாறான கருத்தொன்றை வெளியிட்டமை அவருக்கு சிறந்ததல்ல.
அவர் கட்சியின் பெருமதி தொடர்பில் அறிவார் அல்லவா? இதுவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தொகுதி அமைப்பாளர்களை நியமிப்பதற்கு குழு ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். திமு ஜெயரத்னவின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. WDJ செனவிரத்ன, AHM பௌசி, சுசில் பிரேமஜயந்த, அனுர பிரியதர்ஷன, SP திசாநாயக்க, கலாநிதி சரத் தமிழகம, ஜகத் புஷ்பகுமார, அத்தாவுட செனவிரத்ன ஆகிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைப்பாளர் பதவிக்கு கோரியுள்ள அனைவரும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் நேர்முக பரீட்சையில் கலந்து கொள்ள வேண்டும். கட்சியினை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் இந்த நாட்களில் நடைபெறுவதுடன் தொடர்ந்தும் அவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம். இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரிடம் மே தின கூட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர். காலியில் இடம்பெறவுள்ள மே தின கூட்டத்திற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். அதிக மக்கள் கலந்து கொள்வார்கள். மிகவும் வெற்றிகரமான மே தின கூட்டம். தென் மாகாணத்தில் அதிக மக்கள் பங்கேற்ற கூட்டமாக இது அமையும். எமது மேதின கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எவரும் இதுவரை எமக்கு தெளிவூட்டவில்லை. அதனால் அவர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் தற்போது பேசுவது உகந்ததல்ல. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதின கூட்டத்தை காலியில் நடத்துவதற்கு எமது கட்சி தீர்மானித்துள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்காது வேறொரு மேதின கூட்டத்தில் எவரேனும் பங்கேற்பார்கள் எனின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூடி அது தொடர்பில் தீர்மானிக்கும். அவருக்கு நாம் அழைப்பு விடுத்துள்ளோம். அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் மேதின கூட்டம் வெற்றியளிக்கும். மிரிச மீன்பிடி துறைமுகத்தின் தென் சமுத்திர கண்காணிப்பு நிலையத்தின் நிர்மாணத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்விலேயே அமைச்சர் இந்த கருத்தை கோரினார். ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் கொழும்பு கேம்பல் மைதானத்தில் இம்முறை நடைபெற உள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் அமைச்சர் ஜான் அமரதுங்க கருத்து வெளியிட்டார். கேம்பல் மைதானம் தொடர்பில் அனைத்து அமைப்புகளையும் ஜனாதிபதியையும் பிரதமரையும் தெளிவூட்டி கிராம மட்டத்திலிருந்து எப்போதும் இல்லாதவாறு மக்களை கேம்பல் மைதானத்திற்கு வரவழைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. கூட்டம் இருக்கும். கூட்டத்தில் உள்ளவர்களை எண்ணுவது கடினம். ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சவின் கூட்டத்தில் இருந்த கூட்டத்தையே நாம் பார்த்தோம். எனினும் இறுதியில் தோல்வியடைந்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் மேதின கூட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த நாரஹன்பிட்டி சாலிகா மைதானத்தை வழங்காமை தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இங்கு கேள்வி எழுப்பினர். கூட்டம் நடைபெறும் இடத்தில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. கூட்டம் நடைபெறும் இடத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சகனகம மாதிரி வீட்டு திட்டத்தின் முதலாவது கட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவினால் தலைமையில் இந்த வீட்டு திட்டம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. கமுதாவ திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இரண்டாவது வீடமைப்பு திட்டம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஹம்பாந்தோட்டை திசமஹராம பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட வீட்டு திட்டத்தில் 25 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. மாதிரி கிராமத்தின் இரண்டாம் கட்ட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு இங்கு 200 வீடுகளின் திருத்த பணிகளுக்கான கடனுதவியும் 300 காணி உறுதிப்பத்திரங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கட்டட நிர்மாண வேலை பயிற்சிகளுக்காக 50 பேர் இதன்போது தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். என்னுடைய தந்தையின் மரணத்தின் பின் நாட்டின் வீடமைப்பு திட்டங்கள் உரிய வகையில் முன்னெடுக்கப்படவில்லை. வீடமைப்பு திட்டங்களுக்கு போதிய கவனிப்புகள் இருக்கவில்லை. எனது தந்தையின் பெயருக்கு சேறு பூசும் நடவடிக்கையே கடந்த அரசாங்கம் முன்னெடுத்தது. அரசியல் அரிச்சுவடியிலிருந்து எனது தந்தையின் பெயரை இல்லாதொழிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எந்த ஒரு அரசாங்கமும் என்னுடைய தந்தையின் பெயரில் கிராமம் ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை. அரசு தலைவர்கள் அனைவர் பெயரிலும் கிராமங்கள் அமைக்கப்படும் என்று நாங்கள் சொன்னால் அதனை கட்டாயமாக நாங்கள் செய்வோம். நாம் ஒன்றும் கயவர்கள் இல்லை.
வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்லஸ் தேவானந்தா இன்று பதில் அளித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எழுப்புவதற்கு அவர்களுக்கு அதுக்குரிய தகுதி இருக்கா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். எங்களுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் பல விடயங்களை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். இத்திரை கொள்ளுகின்றவனை எழுப்பலாம், இத்திரை கொள்வது போல் நடிப்பவனை எழுப்ப முடியாது. அந்த வகையில் அவர்கள் தங்களுடைய பலவீனங்களை, குறைபாடுகளை, செயலற்ற தனங்களை மூடி மறைப்பதற்காக அவர்கள் இவ்வாறான கதைகள் எல்லாம் எங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து கொண்டுதான் நாங்கள் இணக்க அரசியல் நடத்தினாங்களே ஒழிய தனிநபர் பெருமைக்காக பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அந்த இணக்க அரசியலை நடத்தவில்லை. இதுதான் எங்களுடைய இணக்க அரசியலுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நடத்துகின்ற இணக்க அரசியலுக்கும். குளங்களில் நீரை தேக்கி வைத்து விவசாயத்தை மேற்கொண்ட விவசாயிகள் தற்போது தமது ஜீவனோபாயத்தை தொடர முடியாது தவிக்கின்றனர். குளங்கள் புனரமைக்கப்படாமையால் விவசாயத்தை நம்பி வாழும் இந்த மக்கள் சிரமத்தின் மத்தியிலேயே தமது வாழ்நாளை கொண்டு செல்கின்றனர். வவுனியா சாஸ்திரி கூழாங்குளத்தின் தற்போதைய நிலையே இது. 2009ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட இந்த குளம் 2012 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் உடைப்படுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சாஸ்திரி கூழாங்குளத்தினை நம்பி சுமார் 75 குடும்பங்கள் 120 ஏக்கர் நெற் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 4 வருடங்கள் குளம் புனரமைக்கப்படாமல் காணப்படுவதனால் விவசாய நடவடிக்கை மேற்கொள்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குளத்தின் புனரமைப்புக்கு பல லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட போதிலும் இந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று அங்கலாய்க்கின்றனர் விவசாயிகள். ஒரு 10 லட்சம் ரூபாய் வேலை தான் இந்த குளத்திலே செய்யப்பட்டிருக்கும். அதுவும் துண்டும் துணியுமாக ஒரு வேலை, ஒழுங்கான வேலை, படிக்கட்டு வேலை செய்திருக்கின்றார்கள். உடைஞ்ச படிக்கட்டை செய்திருக்கிறது. வாய்க்கால் வேலை கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் வாய்க்கால் வேலை தான் செய்திருக்கின்றார்கள். இந்த குளம் பரவி போற நேரங்களில் நிறைய விவசாயிகள் பயிர்கள் அழிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் நாசமா போகுது. இது 27,27,000 ரூபாய் வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன விதத்தில் இந்த வேலை செய்யப்பட்டது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு 10 லட்சம் ரூபாய் வேலை கூட இந்த குளத்தில் செய்யப்படவில்லை. வாய்க்கால்கள் மற்ற அந்த குளக்கட்டுக்கு கீழ் உள்ள வீதிகளை தரும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வடக்கின் வசந்தம் வேலை திட்டத்தில் 3,360 மில்லியன் ரூபாய் செலவில் நீர்ப்பாசன வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அத்துடன் வவுனியா மாவட்டத்தின் 13 நீர்ப்பாசன திட்டங்களின் புனரமைப்புக்கு 630 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த குளத்தின் புனரமைப்பு தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்த போதிலும் அவை இன்னும் கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். புதிய போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை வரவேற்கும் நிகழ்வு இன்று போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்றது. கடமைகளை பொறுப்பேற்பதற்கு போலீஸ் தலைமையகத்துக்கு வருகை தந்திருந்த போலீஸ் மாதிபருக்கு விசேட அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இதன்போது எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் உத்தியோகத்தர்களுக்கு போலீஸ் மாதிபர் தெளிவூட்டினார். போலீஸ் மாதிபரால் முன்வைக்கப்பட்ட எதிர்கால திட்டங்களுள் குற்றப்புலனாய்வு நடவடிக்கையை நெறிப்படுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் நாடளாவிய ரீதியிலான திட்டம், போலீஸ் உத்தியோகத்தர்களின் சுகநல அபிவிருத்தி மற்றும் பதவி உயர்வினை நெறிப்படுத்தல், நாடளாவிய ரீதியில் பிரஜைகள் போலீஸ் கொள்கையை முன்னெடுத்தல், சிவில் பாதுகாப்பு குழுக்களை மீள் உருவாக்குதல் மற்றும் வலுப்படுத்தல், போலீஸ் திணைக்களம் என்ற பெயரை இலங்கை போலீஸ் என பயன்படுத்துதல், போலீசில் காணப்படும் ஊழல்களை இல்லாதொழித்தல் போன்ற விடயங்கள் முக்கியமானதாக காணப்படுகின்றன. பொதுமக்களின் நம்பிக்கையை நாங்கள் மேலும் வென்றெடுக்க வேண்டும். பொதுமக்களின்றி போலீசார் இல்லை. கௌரவத்துடன் உங்களிடம் நாம் ஒன்றை எதிர்பார்க்கப்படுவார்களாயின் அந்த சந்தர்ப்பத்தை இனங்கண்டு அதனை வலுப்படுத்தி மீள் உருவாக்கம் செய்வது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய கடமையாகும். முறையற்ற வருமானத்தினூடாக தங்களுடைய குடும்பங்கள் தான் துன்பமடையும். இலங்கை போலீசாரின் கொள்கையை பாதுகாப்போம். மத வழிபாடுகளை அடுத்து போலீஸ் மாதிபர் இவ்வாறு தனது கடமைகளை ஆரம்பித்தார். இதன் பின்னர் போலீஸ் மாதிபர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார்.
ஒழுக்கம் தொடர்பில் மிகவும் கடுமையாக செயற்படுவேன். பெரியவர் சிறியவர் என்றல்ல, மக்களின் வாழ்க்கையோடு விளையாட முடியாது. செய்வது என்றால் சரியாக செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் விட்டு செல்ல வேண்டியதுதான். அரசியல்வாதிகளை ஒருபோதும் நாங்கள் பேசப்போவதில்லை. நாங்கள் எங்களுடைய கடமைகளை முறையாக செய்ய தவறும் பட்சத்திலேயே நாங்கள் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டி வரும். தான் முன்னோக்கி வந்த பயணங்கள் தொடர்பிலும் போலீஸ் மாதிபர் தெளிவூட்டினார். நான் என்னுடைய இறுதி இலக்கை அடையும் வரை எனக்கு உதவியாயிருந்தது என்னுடைய மனைவி புண்ணியாதான், என்னுடைய 2 பிள்ளைகள், சக ஊழியர்கள், எனது பெற்றோர். எனது அம்மாவை நினைக்கும் போது எனக்கு சற்று கவலையாக இருக்கிறது. அதனால் இந்த பேச்சை சற்று நிறுத்துகிறேன். அப்போது பாதுகாப்பு குழுவின் தலைவராக நான் செயற்பட்டேன். பல்கலைக்கழகத்தில் கல்வியை நிறைவு செய்து ஊருக்கு சென்று வயல் வேலை செய்தேன். காரணம், மோட்டார் சைக்கிள் விபத்தில் எனது அப்பாவின் கால்கள் முறிவடைந்திருந்தன. கட்டாயம் எதிர்காலத்தில் இதனை மேலும் சிறப்பாக கொண்டு செல்வோம். கூச்சலிடுவோரிடம் தனிப்பட்ட ரீதியில் நிதி மோசடி விசாரணை பிரிவு ஒப்பந்தங்களில் இணைந்திருக்கவில்லை. முதலில் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். தாஜுடீனின் கொலை தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் செயற்படுகிறோம். கட்டம் கட்டமாக நடவடிக்கை எடுக்கிறோம். இது தனிப்பட்ட தாக்குதல் அல்ல. இருந்திருக்கக்கூடும், ஆனால் தற்போது இல்லை. அந்த பின்புலத்தில் வந்தவர்கள் தற்போதும் காணப்படக்கூடும். எனினும் தற்போது அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. உங்களை போலீஸ் மா அதிபராக்குவதற்கு பேஸ்புக்கில் பாரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஆமாம், நான் இதனை இலக்காக கொண்டு பேஸ்புக்கு வரவில்லை. 8 வருடங்களாக நான் பேஸ்புக்கில் உள்ளேன். அது என்னுடைய சுற்றோட்டத்தில் ஒன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள். தற்போது ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தப் போவதில்லை என அறிவித்தீர்களே, அப்படியென்றால் பேஸ்புக் கணக்கையும் போகின்றீர்களா? சம்பிக்க ரணவக்கவையும் இந்த அரசியல் அமைப்பு சபையில் இருந்தமையால் உங்களுடைய இந்த நியமனம் சட்டவிரோதமானது என கம்மன் பில தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் உங்களின் கருத்து என்ன? இல்லை, இது தொடர்பில் கம்மன் பிளவுக்கு மாத்திரமே தெரியும். சில நல்ல அரசியல்வாதிகளும் சில போலீசாரும் என்னை கைது செய்ய முயற்சித்துள்ளனர். கிழக்கில் இருந்த என்னை ஒரு வருடம் வடக்கிற்கு மாற்றினர். அப்படி என்றால் கடந்த ஆட்சியில் உங்களுக்கு எதிர்ப்புகள் காணப்பட்டதா? தெரியாது, அது எனக்கு தெரியாது. எதிர்த்தவர்களுக்கே தெரியும். எனக்கும் சற்று புரிந்தது. ஆம், தற்போது எனக்கு புரிகிறது நான் துன்பங்களை அனுபவித்த ஒருவன் என்று. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் நேற்றைய கருத்து தொடர்பில் மக்கள் இன்று இவ்வாறானதொரு கருத்தை வெளியிட்டனர். தமிழ் மக்களை தன்னுடைய தேவைக்கு, தங்களுடைய கட்சியின் தேவைக்கு, தங்களுடைய அரசியல் இருப்புக்காக அரசியல்வாதிகள் தான் மாறான கருத்துக்களை சொல்லி அவர்களை திசை திருப்புகின்றார்கள். ஆனால் எங்களுடைய வாக்கைத்தான் வாக்கு மூலமாக ஒரு அரசை நாங்கள் நிறுவியிருக்கின்றோம் என்பது இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். இந்த சிந்தனையிலிருந்து தமிழ் மக்களை இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டு போவதற்கான தேவை சுமந்திரன் ஐயாவுக்கு இருக்குதோ என்னவோ தெரியவில்லை. அவர் விலை போயிருந்தால் அவர் சார்ந்த கட்சியும் அவரும் அதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். தமிழ் மக்களை பிழையான வழிக்கு விட்டுச் செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. தினத்திலே மட்டக்களப்பிலே சுமந்திரன் ஐயா கூறியதை தமிழ் மக்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். மாநிலத்திலே மட்டக்களப்பில் நடைபெற்ற சிறு கூட்டம் ஒன்றிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் நிறைவேற்ற ஜனாதிபதியுடைய அதிகாரங்கள் மாய் என்பதும் அதனுடைய சிந்தனைகள் சிறுபான்மை மக்களிடையே காணப்படுகிற சிந்தனைகள் முற்றுமுழுதாக களையப்பட வேண்டும். அந்த தகவலோடு நியூஸ் 15 இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.